இன்னைக்கு கிளாஸ்ல புறப்பொருள் இலக்கணம் பார்க்குறோம். புறப்பொருள் அப்படின்னா புறம் பற்றிய ஒரு கருத்துக்களை வந்து கூறுவது தான் புறத்திணை. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அகத்திணை பார்த்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வர்றது புறத்திணை. புறத்திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 12 வகைப்படும். அதில் என்ன டைப் அப்படின்னா வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், கைக்கிளை, பெருந்துணை, பெருந்திணை, பொதுவியல். அதில் வெட்சி அப்படின்றது ஆணிரையை கவர்தல். ஆணிரை அப்படின்னா பசு. பசுவை கவர்தல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெட்சி திணை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழுவினரிடம் மற்றொரு குழுவினர் வந்து இந்த பசுவை கவரும் பொழுது அவங்க வச்சுட்டு போகிற பூவு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெட்சி பூ அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வெட்சி திணை. ஓகேங்களா? இப்போ இந்த வெட்சி பூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ சொல்கிற நம்ம காமனாக அழைக்கின்ற இட்லி பூ தான் வெட்சி திணை. அப்போ இது வந்து வெட்சி திணை எந்த கலரில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு எழுத தெரியணும். ஓகேங்களா? சிகப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதனால தான் இட்லி பூ ஞாபகம் வச்சுக்கிங்க. செகண்ட் திணை வந்து கரந்தை திணை. கரந்தை திணை அப்படின்னா இப்போ பசுவை வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை வந்து மீட்கிறதுக்காக நம்ம போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரந்தை திணை. ஓகேங்களா? அப்போ இந்த பூ வந்து எந்த கலரில் இருக்கும் அப்படின்னா இந்த இந்த கலருக்கு பாருங்க. நம்ம இந்த வயல்வெளிகள்லாம் பூ ஒரு மாதிரி ரொம்ப அழகாக பார்க்க நல்லா இருக்கும். ஓகேங்களா? அந்த ரெட் கலர் மாதிரியும் இருக்கும். ரொம்ப அப்படியே கொத்து கொத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பூ வந்து கொத்தா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. அப்போ சிறிய முட்டை வடிவில் கொத்து பூக்காக கூடிய கரந்தை பூ ஒரு சிறிய நறுமணம். இது வந்து கலர் வந்து ஒரு எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. கலர் இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறவங்க இந்த கலர் வந்து நமக்கு தெரியணும். அப்போ வந்து கொட்டை கரந்தை அப்படின்னும் இதுக்கு வந்து அனதர் நேம் வந்து சொல்லலாம். கரந்தையை வந்து கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பூ வந்து கொத்து கொத்தா இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. இதோட கலர் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும், நீல நிறத்துலையும் இருக்குது அப்படின்றது தெரியணும். அப்போ இது வந்து மீட்டு சென்ற ஆணிரையை வந்து மீட்க போகிறது. அவங்க ஆல்ரெடி பசு வந்து கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை வந்து மீட்க போகும்போது நம்ம வந்து கரந்தை பூவை வச்சுட்டு போகிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ரெண்டுத்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பேன். வெட்சி அப்படின்னா ஆணிரையை கவர்தல், கரந்தை அப்படின்னா ஆணிரையை மீட்டல். இதுதான் வந்து நமக்கு இந்த கீவேர்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு அந்த பூவோட கலர் தெரியணும். அனதர் நேம் இருந்தால் அனதர் நேம் வந்து தெரியணும். நெக்ஸ்ட்டு வஞ்சி. வஞ்சி வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மன்னர்கள் வந்து ஒரு பெரிய சொத்தாக வந்து நினச்சிருப்பாங்க. அதனால அந்த நாட்டை வந்து மீட்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து அந்த நாட்டை வந்து கைப்பற்றணும்னு வருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கைப்பற்றாமல் தடுப்பாங்க. அதுதான் இந்த கான்செப்டில் வரும். அப்போ வஞ்சின்றது மண்ணாசை கொண்டு பகைவர் நாட்டை கைப்பற்றதுக்காக வஞ்சி பூவை வச்சுட்டு ஒரு மன்னர் வந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது தான் நம்ம வந்து வஞ்சித்திணை அப்படின்னு சொல்லுவோம். இதோட பூ பாருங்க என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா இதழ்கள் வந்து வெள்ளைய பஞ்சு போன்ற ஒரு பூ இருக்கும். கிரீன் கலரில் மாதிரி இருக்கும். அந்த முள் செடியோட பூ இருக்கும் பாருங்க. அதே மாதிரி ஓரியன்டாக காமனாக இருக்கும். அப்போ வஞ்சித்திணை அப்படின்னா மண்ணாசை கொண்டு இன்னொரு நாட்டோட மண்ணை வந்து கைப்பற்றுறதுக்காக போகிறது தான் வந்து வஞ்சித்திணை. அப்போ இது மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. வெச்சினா ஆணிரை கவர்தல், மீட்டல், அப்புறம் மண்ணாசை கருதி போருக்கு செல்லுதல் வந்து வஞ்சி. நெக்ஸ்ட் காஞ்சி. காஞ்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கைப்பற்ற வந்த அந்த அரசனை வந்து எதிர்த்து போரிடுதல் தான் காஞ்சி திணை. ஓகேங்களா? மண்ணாசை கொண்டு ஒருத்தர் வர்றது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அவரை தடுக்கிறது வந்து நம்ம வந்து காஞ்சி திணை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். வஞ்சி காஞ்சி சேம் கான்செப்ட்லாம் வரும். ஒருத்தர் வந்து மண்ணாசை கொண்டு போர் புரியறதுக்கு வராரு, அவரை எதிர்த்து போரிடுறது காஞ்சி. அப்போ வஞ்சியும் காஞ்சியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா இது ரெண்டும் சேமாக சிமிலராக வரும் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு உழிஞ்சை நொச்சியும் சேமாக வரும். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உழிஞ்சை படிச்சுட்டு அப்புறம் நொச்சி போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு பகை நாட்டு மன்னன் வந்து கோட்டையை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு கோட்டையை வந்து சுற்றி வளைக்கிறாரு. இதை தடுக்கிறதுக்காக அந்த நாட்டு மன்னன் வந்து கோட்டைக்குள்ளேயே இருந்து போரிடுதல் வந்து நொச்சி. அப்போ உழிஞ்சையும் நொச்சியும் எதோட கம்பேரிசன் அப்படின்னா கோட்டையை வந்து கம்பேரிசன் பண்ணுறது. அப்போ உழிஞ்சையும் நொச்சிக்கும் இங்கே டெஃபினிஷன் இருக்கும். நொச்சி வந்து பாருங்கள் ஃபஸ்ட் நீங்கள் உழிஞ்சை படித்து நொச்சி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
கோட்டையை கைப்பற்ற உழிஞ்சை பூவை சூடி தன் வீரர்களுடன் வந்து பகைவர் நாட்டுக்கு போறது வந்து உழிஞ்சை. நொச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பகைவர் மன்னர் வந்து கோட்டைய வந்து கைப்பற்றணும்னு வந்திருப்பாங்க. அவங்கள வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளிருந்தே கோட்டைக்குள்ளிருந்தே போரிடுதல் வந்து நொச்சி. பின்னாடி பேஜ்ல எல்லாத்துக்கும் நான் ஒரு கம்பேரிசன் குடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு தும்பை திணை, வாகை திணை. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்த பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டில இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தும்பைப்பூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க வலிமையே பெரியுது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்டு மன்னர்களும் போர்க்களத்தில் போரிடும் பொழுது சூடுகின்ற பூ தான் வந்து தும்பைப்பூ. வாகைனா நமக்கு தெரியும். அந்த போர்ல யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்க வந்து வாகை பூவ சூடிட்டு வருவாங்க அப்படின்றது. அப்ப தும்பப்பூனா நமக்கு என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா, ஒயிட் கலர்ல இருக்கும். நமக்கு காமனா அது வந்து தெரிஞ்சது தான் தும்பை செடின்றது. இந்த போரிடுதல் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆணிரைய வந்து கவருவாங்க. அத பசுவை வந்து கவர்ந்துட்டு போயிட்டு தான் இந்த போர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வாகைப்பூ வந்து பாருங்க, இது நம்ம ஸ்கூல்ஸ்லாம் நெறைய மரங்கள்லாம் இருக்கும். அந்த பூ வந்து ரொம்ப அழகா, இதமா இருக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? இது ஏதோ தாழம்பூ இது சம்திங் கரெக்ட்டா சொல்ல தெரியல எனக்கு. அந்த பூ வந்து நம்ம பார்த்துருப்போம் பாருங்க. அந்த பூ வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாடான் திணை. பாடான் திணை அப்படின்னா கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது தான் பாடான் திணை. பாடான் திணையை எப்படி பிரிப்போம் அப்படின்றது பார்த்துக்கங்க. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை தான் பாடான் திணை. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அப்போ கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை பாடுகின்ற திணை வந்து பாடான் திணை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பொதுவியல் திணை. பொதுவியல் திணை அப்படின்னா வெற்றி முதலிய பாடான் திறன் வரை அதோட புரைத்திணைகள் பொதுவானவற்றையும் சொல்லும். அவற்றில் சொல்லாத கூறப்படாத கருத்துக்களையும் சொல்றது தான் வந்து பொதுவியல் திணை அப்படின்றது தெரியணும் நமக்கு. நெக்ஸ்ட் கைக்கிளை. கைக்கிளை அப்படின்னா ஒரு தலை காமத்தை வந்து சொல்றது. கைக்கிளை அப்படின்னா ஒரு தலை காமத்தை சொல்றது. பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமத்தை சொல்றது. கைக்கிளை அப்படின்னா கை நமக்கு ஒரு கை ரைட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ அப்படின்ற மாதிரி ஒரு கை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடுனா ஒரு ஹேண்டு தான். அப்போ ஒரு தலை காமம். பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம். ஜஸ்ட் இது சிங்கிள் வேர்டில் இந்த கீ ஆன்சர் நமக்கு தெரியணும். அப்போ இது வரைக்கும் பார்த்த அந்த 12 திணைகள் வந்து பாருங்க. வெற்றி அப்படின்னா ரெண்டும் சிமிலராக வரும். ஃபர்ஸ்ட் வந்து பசுவை வந்து கவர்தல், பசுவை வந்து மீட்டல். வெற்றி கரந்தை வந்து ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் வஞ்சி காஞ்சும் ஒரு கான்செப்ட். மண்ணாசை கருதி போருக்கு செல்லுதல் வந்து வஞ்சி. அதை தடுத்து நிறுத்துறது எதிராக போரிடுறது வந்து காஞ்சி. நெக்ஸ்ட் நொச்சி உழிஞ்சியும் வந்து கோட்டை கான்செப்ட் வரும். அப்போ கோட்டையே உள்ளிருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், உழிஞ்சியை பார்த்துட்டு நொச்சியை பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ உழிஞ்சியை வந்து கோட்டை வளைக்கிறதுக்காக வெளியிலிருந்து சுற்றி வளைத்தல். நொச்சி அப்படின்னா கோட்டையை காப்பாத்துறதுக்கு உள்ளிருந்து போரிடுதல் வந்து நொச்சி. நெக்ஸ்ட் தும்பை வாகை சிமிலர் கான்செப்ட் வரும். தும்பைப்பூ வந்து வலிமையை நிலைநாட்ட போரிடும் போது சூடுகின்ற பூ வந்து தும்பைப்பூ. வாகைப்பூ அப்படின்னா வெற்றி பெற்ற மன்னனுக்கு வந்து சூடுகின்ற பூ வந்து வாகைப்பூ. நெக்ஸ்ட் பாடான் அப்படின்னா ஆண்மகனினோட ஒழுக்க நிலைகளை பற்றி சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடான் திணை. அதாவது கல்வி, செல்வம் எல்லாமே அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். பொதுவியல் திணை அப்படின்னா பொதுவானவற்றை வந்து சொல்கிறது. மீன்ஸ் வந்து வெற்றி முதல் கரந்தை வரை எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வெற்றி டு கரந்தை வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே சொல்கிறது தான் வந்து பொதுவியல் திணை. அதில் சொல்லப்படாத கருத்துக்களும் சொல்கிறது தான் பொதுவியல் திணை. கைக்கிளை. கை வந்து ஒரு கை ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். அதனால ஒரு தலை காமம். பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஒரு கொஷின்ஸ் ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா கம்பைன் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.